வந்துட்டு ஆடுகளுடைய பாடியை வந்துட்டு வார்மாகவே வச்சுருக்கணும், சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி, அதாவது வெதரிங்க்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன் அப்படின்னா நிறைய பேர் இங்கே வந்துட்டு அதை மெயின்டைனே பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஆடுகளுக்கு வெயில் காலத்தில் ஒரு கொட்டகையிலே ஆடுகளை வச்சுருந்து பார்த்திங்கன்னா வெயில் உடம்பு சூடு அதிகமாகும். நீங்கள் எவ்வளோ தான் தீவனங்கள் கொடுத்தாலும் ஆடுகளுடைய பாடியில் வாட்டர் கண்டென்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஆடுகளுடைய வெயிட் வந்துட்டு ரொம்ப லாஸ் ஆகும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். இந்த ஒரு ரீசனை இந்த ஒரு பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கின்னு இதை நீங்கள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு தான் ஆடுகளை வந்துட்டு ரொம்ப நீரோட்டமாக இருக்கக்கூடிய ஆடுகளாக பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்குவாங்க பண்ணைகளில். ஓகேங்களா? அடுத்தது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சன்லைட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி வெயில் காலங்களில் வந்துட்டு ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சன்னுக்கே காட்ட மாட்டாங்க ஒரு சிலவங்க. அப்படிப்பட்ட ஒரு மக்களும் இருக்காங்க. ஸோ சன்லைட் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 ஹவராச்சும் சன்லைட் ஆடுகள் மேலே படணும். ஏன்னா விட்டமின் டி அப்படிங்கிறது ஆடுகளுக்கும் தேவையான ஒரு விட்டமின்ஸாக இருக்கும். சன்லைட் அப்படிங்கிறது கம்பல்சரி வந்துட்டு படணும். அதேமாதிரி நைட் கூல் ஸ்ட்ரெஸ் அவாய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்ன அப்படின்னா நைட்டில் தூங்கும்போது ஆடுகள் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இருக்கவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கூட ஸ்ட்ரெஸ்ஸோடு தூங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடலுடைய எடை வந்துட்டு கண்டிப்பாக குறையும். ரொம்ப சில பிரச்சனைகள்லாம் வரும். சேம் லைக் தட் நம்ம ஆடுகளுக்கும் அதே மாதிரி தான். ஆடுகளை வந்துட்டு ரொம்பவும் ஃப்ரீயாக வந்துட்டு தூங்கணும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடுகளுடைய கட்டுத்தரையோ அது வந்துட்டு ரொம்ப மேடு பள்ளம் இல்லாமையோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வயிறு நிறைய ரொப்பி கொண்டு போய் தூங்குறதுக்கு முன்னாடி விடுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் ஆடுகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக தூங்குற மாதிரியான ஒரு சுற்றுச்சூழலை நீங்கள் வந்துட்டு அமைச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த ஒரு சுற்றுச்சூழலும் நீங்கள் ஏற்படுத்தி வச்சுருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதோட ஸ்ட்ரெஸ் அஃபெக்ட் ஆகி அதனாலேயும் கூட வெயிட் லாஸ் வந்துட்டு ஏற்படுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஆடுகள் அப்படிங்கிறது வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதேமாரி எங்கள் ஃபார்மில் இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இது மாதிரி 16 கேஜி இருந்த ஒரு ஆட்டை வந்துட்டு 23 கேஜி ஆனது இப்படி தான் 25 டேஸில் வந்துட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு ஆடு வளர்க்குற நீங்கள் ஒரு பிஸ்னஸை நீங்கள் கையில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா டிட்டோவோ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பிளானை நீங்கள் டிட்டோவாக கரெக்டாக எக்காரணத்தை கொண்டு கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன இந்த கலப்பு தீவன ரேஷியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைத்தீவனம் மாதிரி. ஓகேங்களா? டெய்லி பேசிஸில் டெய்லி 200 to 300 கிராம் காலையில் கொடுத்துடணும், ஈவினிங் 200 கிராம். இது வந்துட்டு கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும். அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு நாள் விட்டாச்சு ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆடு வந்துட்டு அதோட வெயிட் வந்துட்டு ரொம்ப கிராஜுவலாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் கண்கூடவே வந்துட்டு பார்க்கலாம். ஆனால் இதை நீங்கள் டிக்டோவை ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணிக்கினே நான் சொன்ன அந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த